ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மொத்தத்தில் நான் 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் இப்படி நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சது கொஞ்சமாக ஜீரகம் போட்டேன். அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை 2, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி, தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துறேன். ஏன்னா இட்லியில் ஆல்ரெடி உப்பு இருக்குது. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வேணால் நீங்கள் கலருக்காக ரெட் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். நான் சேர்த்துல. இப்போ இது கூட பொரிச்சு இட்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனா டேஸ்ட்டான இட்லி சில்லி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.